மலேசியாவில் உள்ள அடிமை தொழிலாளர்களின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் தோட்டங்கள் மற்றும் சுரங்கங்கள் வளர்ந்து தொழிலாளர்களுக்கான குறைபாடு ஏற்பட்டது. இதனால் இந்திய மற்றும் சீன தொழிலாளர்களை அடிமை ஒப்பந்தத்தின் கீழ் வேலைக்கு அழைத்தனர். இந்தியர்கள் பெரும்பாலும் தென் இந்தியாவிலிருந்து வந்தனர். சீனர்கள் சுதந்திர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களாக வந்தனர். இந்த அடிமை ஒப்பந்தம் என்பது ஒரு நிரந்தர ஒப்பந்தம். பயணம் செலுத்தும் செலவுகளை அரசாங்கம் ஏற்கிறது, ஆனால் வேலை செய்யும் கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக இருந்தன. தொழிலாளர்கள் கம்பவுண்ட்ஸ் என்ற இடங்களில் வாழ்ந்தனர். அவர்களுக்கு குறைந்த சம்பளம், வேலைக்கு செல்ல அனுமதி, தேவையான பாஸ் சிஸ்டம் மற்றும் கடன்கள் போன்ற கட்டுப்பாடுகள் இருந்தன. இதனால அவர்கள் கடுமையான சூழ்நிலைகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அடிமை ஒப்பந்தம் குறைவாகவே இருந்தது. மலேசிய தோட்டக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்யும் தொழிலாளர்களை வேலைக்கு அழைத்தனர். ஆனால் அடிமை காலத்தின் சமூக அமைப்புகள் வேலைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை மற்றும் சம்பளத்திற்கு அடிப்படையாக இருந்தவை தொடர்ந்தன. 1990 முதல் 1940 வரை ரப்பர் பூமியின் வளர்ச்சி மிகுந்து தொழிலாளர்களின் தேவை அதிகரித்தது. இந்த காலத்தில் பல லட்சக்கணக்கானவர்கள் மலேசிய தோட்டங்களில் வேலை செய்தனர். காலனிய அரசாங்கம் பெரிய தோட்டங்களை முன்னேற்றுவதற்காக வேலை செய்யும் தொழிலாளர்களை ஆதரித்தது. 2ஆம் உலகப் போர் மற்றும் அதன் பிறகு மலேசியா புதிய அரசியல் மாற்றங்களை எதிர்கொண்டது. 1984இல் ஃபெல்டா என்ற அரசு திட்டம் தொடங்கப்பட்டது. இது விவசாயிகளுக்கான புதிய நிலங்களை உருவாக்கியது. இந்த திட்டத்தின் மூலம் சில தொழிலாளர்கள் நிலம் பெற்றனர், ஆனால் பலர் இன்னும் சம்பள தொழிலாளர்களாகவே இருந்தனர். இவ்வாறு அடிமை தொழிலாளர்களின் வரலாறு மலேசியாவின் கிராமிய சமூகத்தில் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தியது. அடிமை காலத்தின் சமூக மற்றும் பொருளாதார விளைவுகள் நிலம் இல்லாத நிலை மற்றும் சம்பளத்திற்கு அடிப்படையாக இருந்தவை இன்னும் தொடர்கின்றன. தொழிலாளர் அமைப்புகள், மண் பயன்பாட்டு அழுத்தங்கள் மற்றும் புதிய விவசாய பொருளாதாரங்கள் தேவசியார் தருந்துகளில் இருந்து வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன.